கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல காலவெளியிலே அனுதினம் அண்ணா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த ஒரு புதிய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட சொல்வதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆனாலும் கர்த்தரின் தகப்பனாகிய தாவீதை நோக்கி, என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற விருப்பம் உன் மனதிலே இருந்தது நல்ல காரியம். நல்ல காரியம். நம்ம மனசுல ஒரு நல்ல காரியம் இருக்கணும். நம்ம மனசுல கெட்ட காரியத்தை வச்சுக்கவே கூடாது. அப்சலோம், ஏசா இவங்கெல்லாம் மனசுல கெட்ட காரியத்தை வச்சிருந்தாங்க. ஏசா என்ன வச்சிருந்தான்? என் தகப்பனுக்காக துக்கிக்கிற நாள் வரும், அப்பொழுது யாக்கோபை கொல்லுவேன். அப்சலோம் என்ன வச்சிருந்தான்? அம்னோனை கொல்லுவேன் என்கிற ஒரு காரியத்தை மனசுல வச்சிருந்தான். தவறு. தாவீதினுடைய மனசை பாருங்க, தேவனுக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டணுங்கிற விருப்பம் அவன் மனசுல இருந்துச்சு. என கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய மனதில் நல்ல காரியத்தை வைத்துக் கொள்ளும். தீமையான எல்லா காரியத்தையும் நம்மை விட்டு அகற்றி விடும். இந்த உலகத்துல எத்தனை காலம் வாழ போறோம்? வாழுகிற சொற்ப நாட்கள் நம்முடைய மனதில் நல்ல காரியங்களுக்கு மட்டும் இடம் கொடுக்கிற. நல்ல காரியத்துக்கு. தீமையான எல்லா காரியத்தையும் நம் நடுவில் இருந்து, நம் மனதிலிருந்து என்ன செஞ்சிருவோம்? அகற்றி. தேவன் அதை விரும்புகிறார். சவுல் ராஜா தாவீதுக்கு எவ்வளவோ தீமை செஞ்சான். ஆனா தாவீது அதை மனசுல வைக்கவே இல்லை. எதை மனசு வச்சிருந்தான் தாவீது தெரியுமா? யோனத்தானும் அவனுடைய குடும்பத்தாரும் தனக்கு செய்த தயையை தாவீது தன் மனசுலயே வச்சிருந்தான். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல ராஜ்யபாரத்துக்கு வந்தோட கேட்கிறான், யோனத்தான் நிமித்தம் நான் தயை செய்யத்தக்க சவுலின் குடும்பத்தாரும் யாராவது ஒரு இருக்கிறார்களா? நல்ல காரியத்தை மனசுல வச்சா நன்மையை செஞ்சு. இந்த காலவேளையிலே உங்களை சிந்தித்து பாருங்க. உங்கள் மனதில் எதை வைத்திருக்கிறேன்? நல்ல காரியத்தை வச்சிருக்கிறீங்களா? நல்ல காரியத்தை வச்சிருங்க. நல்ல காரியத்தை செய்யுங்க. அது தேவனுக்கும் உங்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதா, இந்த காலவேளையில் இந்த வார்த்தையின்படி எங்கள் இருதயத்துல நன்மையான காரியத்தை வைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். தீமையை எங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.